சரி, 2 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் வாங்க. அப்ப இந்த கடிதத்தை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு. இந்த கடிதத்தை எழுதுவதற்கான நோக்கம் என்னன்னா, சபையில் இருக்கிற துருபதேசங்கள் அப்போஸ்தலர்கள் காலகட்டங்களிலேயே தேவனிடத்திலிருந்து வராத துருபதேசத்திற்கு இன்னொரு பேர் பிசாசின் உபதேசம். இன்னொன்று பிசாசின் உபதேசம். அப்புறம் அந்த துரு உபதேசியாளர்கள் அல்லது கள்ள ஊழியர்கள், அவர்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பிசாசின் ஊழியர்கள். அவங்க யாருங்க? பிசாசின் ஊழியர்கள். அவர்களை பின்பற்றுகிற கூட்டம் யாரு? பிசாசின் கூட்டம். அப்படிதான் அந்த வேத புஸ்தகம் சொல்கிறது. அப்ப இதையெல்லாம் அறியாததுனாலதான் வேதத்தை தவறாக போதிக்கிற ஊழியரை ரொம்ப லேசாக எடுத்துக்கொள்ளுகிறோம். அல்லது வேதத்திலே இல்லாத, வேதத்துக்கு ஒவ்வாத காரியங்களை விரும்புகிற விசுவாசியர்களையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ரொம்ப லேசா எடுத்துக்கிறோம். சரி, கவனிங்க. முதல் வசனம், நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதா. இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, எங்களைப் போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள் போட்டுருக்குங்க. அறிமுகத்திலேயே என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அவர்களை எப்படி வாழ்த்தி இருக்கலாம் அப்படின்னா, நான் உங்களை வாழ்த்துகிறேன். வெறும் வாழ்த்துவதுதான் அங்கு நோக்கம் அப்படின்னா, பேதுருவாகிய நான் சபையாகிய உங்களை வாழ்த்துகிறேன் அப்படி முடிச்சுக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, தான் அப்போஸ்தலனாக இருந்தும் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? ஊழியனாக அறிமுகப்படுத்துகிறார். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி பொதுவான விசுவாசம்னா என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாருக்குள்ளும் இருக்கிற விசுவாசம், அதுதான் பொதுவான விசுவாசம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளாகவும் அந்த கிரேதா தீவில இருந்த தீத்துக்குள்ளாகவும் இருந்த விசுவாசம், ஒரே மாதிரியான விசுவாசம், பொதுவான விசுவாசம். இங்கே அதே மாதிரிதான் பேதுரு என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எங்களைப் போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. எங்களைப் போல் அருமையான விசுவாசத்தை. அப்ப இங்க கருத்திலே வித்தியாசம் இருக்கா? பொதுவான விசுவாசம் அவர் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? எங்களைப் போல விசுவாசத்தை பெற்றவர்கள். கருத்துல வித்தியாசம் இருக்கா? கிடையாது. ஆனா என்ன இருக்கு? ஸ்டைல் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்குது. எழுதுகிற பாணியிலே வித்தியாசம் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஊழியக்காரனுடைய பிரசன்டேஷனும் வார்த்தைகளும் மாறலாம். ஆனால் எந்த ஊழியக்காரன் பிரசங்கித்தாலும் செய்தி என்னவாக தான் இருக்கணும்? ஒன்னவாக தான் இருக்கணும். நீங்க வேதத்தை நிதானமாக எடுத்து வாசிச்சீங்கன்னா இதை ரொம்ப நீங்க நேர்த்தியா புரிஞ்சுக்கலாம். எந்த விதத்திலும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 27 புத்தகங்களிலும் பழைய ஏற்பாட்டில் உள்ள 39 புத்தகங்கள் 66 புத்தகங்களிலும் எந்த விதத்திலும் செய்தியிலே கருத்து முரண் இருக்காது. செய்தியில் என்ன இருக்காது? கருத்திலே என்ன இருக்காது? முரண்பாடுகள் இருக்கிறாரு. அவர் அப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொல்லியிருக்காரு, அப்படி வரவே வராது. வேற சபைக்கு எழுதுறாங்க, வேற நபர்கள் எழுதுறாங்க, வேற காலத்துல எழுதுறாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கிற செய்தி என்ன இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. தங்களை சபைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா, நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லது இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன், அவ்வளவுதான். சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, எங்களை போன்ற விசுவாசத்தை உடையவர்கள். ஏன் இப்படி இன்ட்ரடக்ஷன்ல சொல்றாரு அப்படின்னா, அந்த காலத்துல துருபதேசியார்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க உங்களை விட விசேஷமானவங்க, எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் விசேஷித்தமானது, இந்த காலத்துல அப்படி சொல்றாங்களான்னா கவனிங்க. நேத்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வந்தாரு, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பிரசன்னமானார். அந்த இடம் முழுவதும் வெளிச்சத்தால் நிரம்பினுச்சு. அந்த இடம் முழுவதும் எப்படி இருந்துச்சு? வெளிச்சத்தால் நிரம்புது. என்ன சொல்ல வரான்னு நினைக்கிறீங்க? அவரு
அவர் சொல்றது உண்மையோ பொய்யோ, அதிலிருந்து கிடைக்கின்ற செய்தி என்ன? அதுலேருந்து கிடைக்கின்ற செய்தி என்ன? உங்களுக்கு அப்படிலாம் நடக்காது, எனக்கு அப்படி நடக்கும், தினமும் நடக்கும், ரொம்ப ஈஸியா நடக்கும். நான் கடவுளுக்கு மிக அருகிலே இருக்கிறேன், ஆகையினால் நான் உங்களை விட மேல, ஆகையினால் நான் உங்களை விட மேல. அதை தான் அவங்க சொல்ல வராங்க. துருபதேசியாரிகள் தங்களை சுயத்தமட்டம் அடிக்கும் பொழுது அவங்க தப்பா சொல்றாங்க சரியா சொல்றாங்க, அதை அடுத்து வச்சுட்டு அந்த நோக்கம் என்னவாக இருக்கும்? இன்று காலை நான் 2 மணிக்கு ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது, இன்று காலை 2 மணிக்கு நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை எனக்கு என்ன பண்ணாரு? காண்பித்தார். ஒரு வார்த்தை என்ன பண்ணாரு? காண்பித்தார். கவனிங்க, வேதத்திலே திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, நல்லா ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார். அப்படி சொல்லல. நான் வரும் அளவுக்கும் வாசிக்கிறதுல எப்படி இரு? வாசிக்கிறதுல நிலைத்திரு. நான் வர்ற வரைக்கும் பைபிளை வாசிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் சொல்றாரு திருவசனத்திலே பிரயாசப்படு. திருவசனத்திலே பிரயாசப்படு அப்படின்னா அதனுடைய பொருளை எழுதப்பட்ட விதமாக கற்றுக்கொள்வதிலே நீ என்ன பண்ணு? எல்லா வித முயற்சிகளையும் செய். அங்க யாருமே புதிய ஏற்பாட்டுல சொல்லல. ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணாரு? அப்படியே ஒரு வசனத்தை காண்பிச்சார். அப்படி சொல்லவே இல்லை. அப்படி சொல்லவே இல்லை. அப்படி சொல்லியிருப்பார் என்று சொன்னால் தேவன் வேதத்தை வாசிக்கணும், அதை கற்றுக்கொள்ளணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாம் ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வசனத்தை காட்டுவார். அப்புறம் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு தேவ தூதன் எனக்கு என்ன பண்ணான்? சொல்லி கொடுத்தான். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு தேவ தூதன் எனக்கு இந்த வார்த்தை, நான் சொல்றதெல்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு டிவியில, ஒரு தேவ தூதன் எனக்கு என்ன பண்ணான்? சொல்லி கொடுத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்க இதை மனுஷங்க கிட்ட என்ன பண்ணல, கத்துக்கல. எங்களுக்கு யாருமே டீச்சர்ஸே கிடையாது. நாங்க எதுவும் புத்தகங்களையும் வாசிக்கிறது இல்லை, மனுஷங்களையும் கத்துக்கிறது இல்லை. எங்களுக்கு யாரையாவது சொல்லித்தரா? தேவ தூதனே சொல்லித்தரா. நாங்க விசேஷமான விசுவாசத்தை உடையவர்கள் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க? சொல்ல வராங்க. அப்படின்னா அங்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கே அடுக்குமுறை வருகிறதோ அங்கு அடிமைத்தனம் வந்துவிடும். ஐ ரிப்பீட், எங்கே அடுக்கு இருக்கிறதோ அங்க என்ன வந்துடும்? அங்க என்ன வந்துடும்? அடிமைத்தனம் வந்துடும். 1, 2, 3வது இடம் அப்படின்னாலே அங்க அடுக்குல வரும் பொழுதே அங்க என்ன வந்துருச்சு? அங்க என்ன வந்துருச்சு? அடிமைத்தனம் வந்துருச்சு. மெடல் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாங்க? தங்கம், வெள்ளி, அப்புறம் என்ன? வெண்கலம். அப்படிங்க வரும்பொழுது அங்க என்ன வந்துருச்சு? பிரிவினை வந்துருச்சு. அடுக்குமுறை வந்துருச்சுனாலே அங்க பிரிவினை வந்துடும். அடுக்குமுறை வந்துருச்சுனாலே அங்க அடிமைத்தனம் வந்துவிடும். அடுக்குமுறை வந்து விட்டாலே அங்கு பாரபட்சம் என்ன பண்றோம்? வந்துடும். தங்க பதக்கம் வாங்கினா, வெள்ளி பதக்கம் வாங்கினா எப்படி பார்ப்பான்? வெள்ளி பதக்கம் வாங்கினவன் வெண்கல பதக்கம் வாங்கினவன் எப்படி பார்ப்பான்? 3 பேர்களுக்கு கிடைக்கின்ற பாராட்டு, அங்கீகாரம், பரிசு தொகை எதுவுமே என்னவா இருக்காது? சமமாக இருக்காது. அப்போ அங்க சகோதரர்கள் அப்படிங்கிறதுல ஏதாவது அங்க அர்த்தம் இருக்கா? வராது. சகோதரத்துவமும் இல்லாமல் போய்விடும். அதனாலதான் நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா பாஸ்டர்னு கூப்பிடாட்டி அவங்களுக்கு கோவம் வந்துடும். பாஸ்டர்னு கூப்பிடாட்டி அவங்களுக்கு என்ன வந்துடும்? கோவம் வந்துடும். கவனிங்க. அப்ப நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்ன எழுதுறாரு? எங்களை போல் அருமையான விசுவாசத்தை உடைய நீங்கள். பவுல் எழுதுவது பொதுவான விசுவாசத்தின்படி, பொதுவான விசுவாசத்தை. அப்ப கள்ள ஊழியர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, முதலாவதாக நான் உன்னை விட சிறந்தவன் அப்படிங்கிறத நமக்கு முன்பாக வைப்பாங்க. யாராகிலும் உங்களை விட சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்ல முன்வருவார்கள் என்று சொன்னால், சொல்ல முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்க அலர்ட் ஆயிருங்க. உங்களை ஏமாத்த போறாங்கன்னு அர்த்தம். நீங்க அலர்ட் ஆயிரும். நீங்க என்ன பண்ணணும்? நம்மளை என்ன பண்ண போறான்? அவன் ஏமாத்த. மாதிரியை காண்பிப்பது வேறு, மாதிரியை காண்பிப்பது வேறு. செயல்பாடுகளிலே கண்டிப்பா என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. வளர்ச்சியிலே என்ன உண்டு? கண்டிப்பா வித்தியாசம் உண்டு. நீ 1 மணி நேரமா ஜெபம் பண்ற, நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ற பாரு, அதுல என்ன கிடையாது? சிக்கல் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உன்னோட என்ன சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை எப்பயுமே கள்ள போதகர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? பெற்றிருப்பார்கள். தங்களை நிலைநிறுத்துவதற்கு, உங்களுக்கு மேல தன்னை நிலைநிறுத்துவதற்கு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அதை ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. அதை ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்க முதலாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுதே எப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? எங்களை போன்ற அருமையான, எங்களை போல்னா யாரையும் சேர்த்துக்கிறாரு?
அப்போஸ்தலர்களாகிய எங்களை போல. நான் நிறைய பேரை உயிரோட எழுப்புனேன். கடல் மேல நடந்தேன். என்னுடைய ஒரே பிரசங்கத்திலே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எருசலேம் சபையின் தலைவர் யார்? பேதுரு. ஆனா அவர் சொல்றாரு, நான் எந்த விதத்திலும் என்னிடத்தில் இருக்கிற விசுவாசம் உங்களை காட்டிலும் சிறந்தது அல்ல. உங்களை காட்டிலும் சிறந்தது அல்ல, உங்களை போல விசுவாசம். ஆனால் அந்த எளிய விசுவாசமே அருமையானது. கோடு போட்டுங்க. என்ன சொல்றாரு? என்கிட்ட இருக்கிற விசுவாசம் தான் உன்கிட்ட இருக்குன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த விசுவாசம் சாதாரணதல்ல, அருமையானது. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இருக்கிற விசுவாசம் சாதாரண விசுவாசம் அல்ல. அது எப்படிப்பட்டது? அருமையானது. அந்த அருமையானதுங்கிறதுக்கு என்ன எப்படி மொழிபெயர்க்கணும் அப்படின்னா, அப்ரிஷியஸ், விலையேற பெற்றது. அது எப்படிப்பட்டது? ரொம்ப மதிப்பு மிக்கது. ஒரு எளிய விசுவாசிக்குள் இருக்கிற விசுவாசமும் ஒரு பெரிய ஆண்டவருக்காக அரும்பெரும் காரியங்களை செய்கின்ற, பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்விலே இருக்கிற விசுவாசமும் என்ன பண்ணுதான்? ஒண்ணுதான். அது ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனால் அந்த ரெண்டுமே அருமையானது. அது எப்படிப்பட்டது? ரொம்ப அருமையானது. அது ரொம்ப அருமையானது. கவனிங்க, இப்ப மேல போறோம். ஆரம்பத்துல ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, கொஞ்சம் உங்களை ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க, அதனால சொல்றேன். ஆவிக்குரிய விதத்துல நீங்க வளரணும், அல்லது நீங்க ரொம்ப பெருசா அப்படியே ஆண்டவருக்காக ஃபயரா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன காரியம்லாம் இன்னைக்கு சொல்றாங்க? என்னென்ன காரியங்களாம் சொல்றாங்க? முதல்ல இந்த ஒன்றுத்துக்குமே ஆகாம சபையில உட்கார்ந்து எழுந்திரிச்சிட்டு போவாங்க. அவங்க விசுவாசியே கிடையாது. அதனால அவங்க கள்ள விசுவாசியா மாறணுங்கிற அவசியம் இல்லை. நான் சொல்றது புரியுதா? யாராவது 1 ரூபா காயினுக்கு டூப்ளிகேட் போடுவாங்களா? 1 ரூபா காயினுக்கு டூப்ளிகேட் போட்டீங்கன்னா அதோட ரொம்ப ஜாஸ்தி செலவாகும். அதனால நோட்டு அடிக்கிறது முடிவாயிடுச்சுன்னா கள்ள நோட்டு எதுக்கு தான் அடிக்கிறாங்க? குறைஞ்சபட்சம் 500 ரூபாய் தான். இப்ப ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத ஆட்களை அவங்களை கள்ள விசுவாசியா மாற்றணும் அப்படிங்கிறதுல எந்த அவசியமும் இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரொம்ப வளரணும்னு துடிப்பாங்க சில இளைஞர்கள், அல்லது இளம் வயதிலே உள்ளவர்கள், அல்லது நடுத்தர வயதுல இருந்தாலும் வளரணும், கடவுளுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த துடிப்போடு, அந்த விருப்பத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு வித்தியாசமான வேதத்தில் இல்லாத வளரணும்னு நினைப்பாங்க. ஆனா அதற்கான எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. அதனாலதான் ஷார்ட் கட்ஸை தேடுறாங்க. கடந்த நாள்ல ஒரு பதிவு போட்டிருந்தேன். நாம் விரும்புவது எல்லாம் முளைக்காது. எதுதான் முளைக்கும்? விதைத்தது தான் என்னது? முளைக்கும். நாம் எதை விரும்புகிறோமோ அது என்ன பண்ணாது? பூமியில வராது. எதை விதைக்கிறோமோ அதுதான் வரும். இப்ப விருப்பங்கள் மட்டுமே என் வாழ்க்கையை என்ன பண்ணிடாது? விருப்பங்கள் நல்ல விருப்பங்கள் நல்லதுதான். ஆனா நல்ல விருப்பங்கள் மட்டுமே என் வாழ்க்கை என்ன பண்ணிடாது? மாத்தா. நான் வளரணும்னு நினைச்சேன்னா அதே மாதிரி வாழ்ந்துக்கிட்டு வளர முடியாது. சரியா? ரைட். அப்ப ஷார்ட் கட்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க ஜனங்க. நான் வளரணும். இப்ப என்ன நினைக்கிறது? ஐயா ஒரு ஜெபம் பண்ணுங்க, நான் வளரணும் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி வளர முடியாது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் இருக்கிற நாட்களில் நினைக்க சரி, இன்னைக்கு இருக்கிற நாட்கள், இப்ப கூட ரீசெண்டா பார்த்தேன், அப்படி பார்த்து தான் அதை எடுத்தேன். 1 மணி நேரம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆவியில் என்ன பண்ணலாம்? வளரலாம். எப்படி ஜெபம் பண்ணணுமா? 1 மணி நேரம் அந்நிய பாஷை, 1 மணி நேரம் என்ன பண்ணுங்க? அந்நிய பாஷையில என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணிட்டுருங்க. அப்படி நிறைய பேர் மனநிலை பாதிக்கப்பட்டு போயிருக்கிறதையும் நான் பார்க்குறேன். அப்படி நிறைய பேர் தங்களுடைய மனநிலை இழந்தவர்களையும் நான் பார்த்துருக்கேன். நான் 1 மணி நேரம் அதில் ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில என்ன பண்ணுங்க? ஜெபம். அல்லது வேதத்தில் இல்லாத ஏதோ ஒன்றை பைபிள் படிங்கன்னா கேட்கவே மாட்டாங்க ஜனங்க. காரணம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது அப்படிங்கிறத ஜனங்க என்ன பண்றது இல்லை, நம்புறதே இல்லை. ஏன் நம்புறது இல்லைன்னா, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக மறுபிறப்பு அடையாததினாலே, இவர்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஒரு பெரிய பிரளயம் உள்ள நடக்காதனால அந்த வல்லமை என்ன பண்றது இல்லை, உணர்றதே இல்லை. இப்ப ஜனங்க எங்கெங்கெல்லாம் வல்லமை இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கூடுகையில இருக்கிறது, ஒரு கூட்டத்தின் நடுவில் இருக்கிறது, வல்லமை ஒரு ஊழியக்காரன்ட்ட இருக்கிறது,
அல்லது விசேஷமான நாட்களிலே இருக்கிறது, அல்லது ஒரு இடத்திலே இருக்கிறது, ஒரு நேரத்திலே இருக்கிறதுங்கிறத நம்புறாங்க. ஆனால் எதை நம்ப மறுக்கிறாங்க? வேத வசனத்திலே என்ன உண்டு? வல்லமை உண்டுங்கிறத மறக்கிறாங்க. ஏன் அப்படி அத வேத வசனத்திலே வல்லமை இருக்குங்கிறத ஏன் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, இந்த வேத வசனத்தின் மூலமாக இருதயத்திலே எந்த விதமான மாற்றமும் நடக்கலைங்கிறனால அந்த வல்லமையை அவர்களால் இன்னும் அனுபவிக்கல. அது என்ன பண்ணல? அனுபவிக்கல. அந்த வல்லமையை வேத வசனத்தின் மீது அதனாலே ரட்சிக்கப்பட்டு வேத வசனத்தின் மூலமாக மறுபிறப்படைந்து வேத வசனத்தின் மூலமாக ஒரு புதிய இருதயத்தை உள்ள வந்துருந்துச்சுன்னா அந்த வல்லமை அவங்க என்ன பண்ணியிருக்கும்? தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அதை பின்தொடர ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப இவர்கள் அனுபவித்ததெல்லாம் கூடுகைகளிலே வருகிற வல்லமை, ஏதோ ஒரு ஊழியனிடத்திலிருந்து வருகிற வல்லமை, குறிப்பிட்ட நேரங்களிலே வருகிற வல்லமை. அதனாலதான் அதை பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. என்ன எழுதுறாரு? எங்களை போல் அருமையான விசுவாசத்தை உடையவர்கள். எங்களை போல் அருமையான விசுவாசத்தை உடையவர் அப்படின்னா என்னன்னா, நீ ரொம்ப வளரணும் அப்படின்னா உனக்கு பெரிய விசுவாசம் தேவையில்லைப்பா. நான் பெரிய அப்போஸ்தலன் ஆனேனே, நான் ஊழியக்காரன் ஆனேனே, அதுக்கு பெரிய விசுவாசம் தேவையில்லை. ஒரே விசுவாசம் தான். விசுவாசத்துல என்ன கிடையாது? விசுவாசத்துல என்ன கிடையாது? பெரிய படிநிலை வளர்ச்சி இருக்கிறது. ஆனால் என்ன தரத்துல என்ன கிடையாது? மாற்றம் இல்ல. ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. சீஷர்கள் என்ன சொன்னார் அவரு? கடுகு விதை அளவு விசுவாசம் உனக்கு இருந்துச்சுன்னா போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்கிட்ட என்ன இருக்கோ அது போதும், அதை உருப்படியா இருக்கான்னு பார்த்துக்கோ. கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா போதும். ஆனால் அது உண்மையான விசுவாசமா, தரமுள்ள விசுவாசமா, தேவனிடத்திலிருந்து வந்த விசுவாசமான மட்டும் என்ன பண்ணிக்க, பார்த்துக்க. அவ்வளவுதான். சைனைடுங்கிறது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? சைனைடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைனைடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சங்கரனை கேள்விப்பட்டிருக்காரு. பெரிய ஒரு விஷயம். நாக்கில் பட்ட மாத்திரத்தில் இறந்துருவாங்க. நாக்கில் பட்ட மாத்திரத்தில் இறந்துருவாங்க. அதை கழுத்துக்கு கீழே தொங்க விட்டுருப்பாங்க. எவ்வளோதான் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பிஞ்ச், அதாவது இந்த ஒரு சிட்டிகை உப்புங்கிறோம் இல்லையா, அதுலேயும் குறைவானது தான். அதுலேயும் குறைவானது தான். அப்ப என்னன்னா, அது அந்த அளவுக்கு வீரியமும் தரமும் உள்ளது. அந்த அளவுக்கு வீரியமும் தரமும் உள்ளது. என்ன சொல்றாரு? உனக்கு இருக்கிற விசுவாசம் போதும், ஆனால் அது உண்மையானதான்னு பார்த்துக்க. அது உண்மையான விசுவாசமா இருந்தால் அது தரமுள்ள விசுவாசமாகவும் இருக்கும். ஆனால் விசுவாசத்துல என்ன கிடையாது? கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசத்தை கொடுத்து உங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் கொடுத்துருக்காரு. நீங்க நல்ல ஊழியம் செய்யணும்னா உங்களுக்கு ரொம்ப விசுவாசம் வேணும். இல்ல கடவுளுக்காக நீங்க பெரிய காரியங்கள் செய்யணும்னா உங்களுக்கு இன்னும் பெரிய விசுவாசம் வேணும். இன்னும் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு பொதுவான விசுவாசம் தான் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன். எதை விசுவாசிச்சா போதும்? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் விசுவாசம். அதுதான் என்னது? விசுவாசம். நீங்க முடிஞ்சா எழுதிக்கங்க. எதை விசுவாசிக்க வேண்டுமோ அதை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். எதை விசுவாசிக்க வேண்டுமோ அதை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். அப்படின்னா விசுவாசத்திலே தரமும் இருக்கிறது. விசுவாசத்திலே எதை விசுவாசிக்க வேணும்னு இருக்கு. எதை விசுவாசிக்க வேணும்னு இருக்கு. கர்த்தர் உங்க கடன் பிரச்சனையை மாற்றுவார். நீங்க நம்புறீங்களா? ஆமா நம்புறேங்கய்யா. ஞானஸ்நானம் எடுத்துங்க. இப்ப உங்க விசுவாசி அவங்க. உங்க வியாதியை சுகமாக்குவார். நீங்க நம்புறீங்களா? நம்புறேங்கய்யா. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? ஞானஸ்நானம் எடுத்துங்க. அவங்க விசுவாசி அவங்க. சமாதானமே இல்லாம இருக்கிறீங்களா? மனசுல நிம்மதியே இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருகிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அதை நம்புறீங்களா? ஆமா விசுவாசிக்கிறேங்க ஐயா. அவங்க ஆமான்னு சொல்றவங்க விசுவாசியா? கிடையாது. எதை விசுவாசிக்க வேண்டுமோ அதை விசுவாசிப்பவர்கள். எதை விசுவாசிக்க வேண்டுமோ அதை விசுவாசிப்பவர்கள் தான் யாரு? விசுவாசிகள். இன்றைக்கு பல விசுவாசிகளுக்கு தங்களுடைய நித்திய ஜீவனை குறித்து என்ன கிடையாது? நம்பிக்கையே இல்லை. ஆனா அவங்க பேர் என்ன சொல்றாங்க? யார்கிட்டயே கேளுங்க, இங்க உட்காந்துருக்கவங்கள்ட்டே கேளுங்க. இன்றைக்கு நீங்கள் கண்களை மூடினாலும் ஆண்டவருடைய பிரசனத்துக்கு நீங்க போவீங்களா? ரொம்ப நேர்மையாக இந்த கேள்விக்கு பதிலை யோசிச்சு பாருங்க. நிறைய பேத்துக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. ஆனா அவங்க யாரு? விசுவாசி. வாசிக்க போறோம்.
எதை நம்புறது கிடையாது? தேவன் நித்திய ஜீவனை தருகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அந்த பாவ மன்னிப்பின் மூலமாக அவன் என்ன பண்றான்? தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து வெளியே வருகிறான். தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து மட்டும் அவன் வெளியே வரவில்லை, அவன் கடவுளுடைய பிள்ளையாக மாறும்படியான அந்தஸ்தையும் பெறுகிறான். அந்த ரட்சிப்பின் மூலமாக பெறுகிறான். ஆகையினாலே இங்கு கண்களை மூடும் பொழுது அவன் எங்க இருப்பான்? ஆண்டவரோடு இருப்பான். இதை நம்புறவன் தான் யாரு? விசுவாசி. இதை நம்புறதுதான் யாரு? விசுவாசி. கவனிங்க, நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களை போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. நீதியால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப சொன்ன இல்லையா, இதைதான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களை போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி சொன்னேன், இதை தான் சொன்னேன். நான் பாவி. அப்ப எந்த விதத்துல நான் நீதிமானானேன்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நீதிமானானேன். அது எப்படி சாத்தியமானது? என்னுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து சுமந்தார். இயேசு கிறிஸ்துவனிடத்துல இருந்த தேவனுடைய அந்த நீதியை அவர் எனக்கு என்ன பண்ணாரு? தந்தார். எனக்கு என்ன பண்ணாரு? தந்தார். இந்த டிரான்சாக்ஷன், இந்த பரிமாற்றம், இது இலவசமாய் நடந்தது. இந்த பரிமாற்றத்திற்காக நான் எதையுமே என்ன பண்ணல, செய்யல. ஒன்று செய்தேன், அவரை விசுவாசித்தேன். என்னுடைய பாவங்கள் அவள் மேல் இருக்கிறது, என்னுடைய பாவங்கள் அவள் மேல் சுமந்து அதை தீர்த்தார், நான் இனி பாவி அல்ல அப்படின்னு விசுவாசிக்கிற அதே நொடியிலே அவருடைய நீதியும் எனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. நீதி என்பது தேவனுக்கு முன்பாக நான் நிற்கக்கூடிய தகுதியை பெற்றேன். குற்றமற்றவனாக நான் நிற்கக்கூடிய தகுதியை பெற்றேன். இந்த நீதியை எனக்கு கொடுத்தது நான் இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசம். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களை போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. இயேசு கிறிஸ்துவின், இப்ப கவனிங்க, தேவனை நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. கவனிங்க, கிருபையும் சமாதானமும் எப்படி பெருகும்? எப்படி பெருகும்? அது எவ்வளவு கரெக்டா சொல்றாரு பாருங்க. நீங்க கடவுளை எந்த அளவுக்கு அறிகிறீங்களோ, அறிகிற அறிவு அப்படின்னா நான் ஏற்கனவே எடுத்துருக்கேன். அறிகிற அறிவுன்னா என்ன? அறிந்திருக்கிற அறிவு அப்படிங்கிறது நேத்தோட முடிஞ்சு போனது. அறிகிற அறிவுனா நிகழ்காலத்திலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு செயல். ஏன் உங்களுக்கு சமாதானம் குறைஞ்சி போச்சுனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க எங்கேயோ கடவுளை அறிவதிலே தேங்கி நின்று விட்டீர்கள். சமாதானம் குறைஞ்சிருச்சுன்னா நிறைய பேர் சமாதானத்தை ஏற்ற முயற்சி பண்றாங்க. டைரக்டா என்ன முயற்சி பண்றாங்க? சமாதானமே இருக்க மாட்டேங்குது, கொஞ்சம் பாட்டை போட்டு விடுங்க, கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆஃப் பண்ணோடனே பாருங்க, சமாதானம் என்ன பண்ணிடும்? போயிடும். கரெக்டா நான் சொல்றது? பாட்டை கேட்டே இருங்க, நல்லா இருக்கும். பாட்டை ஆஃப் பண்ணோடனே சமாதானம் எதோட போயிடும்? பாட்டோடையே போயிடும். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டு புரியுதா? ஏதாவது சில பேர் அந்த சமாதானத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டிவி ஏதாவது கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை பார்ப்பது, கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை பார்க்க வரைக்கும் நல்லா இருக்கும், அது ஆஃப் பண்ணோடனே அதோட போயிடும். சமாதானம் போகும்பொழுது சமாதானத்தை ரைஸ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க, கடவுளை அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. கடவுளை என்ன பண்ணுங்க? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஊழியக்கார சமாதானம் உண்டாவதாக அப்படின்னா உண்டாகுமா? அப்படி உண்டாவாது. அததான் சொல்றாரு. அப்படின்னா இவர் எழுதியிருப்பார்ல, உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவது அப்படி சொல்லல, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு சமாதானம் பெறும். அந்த அளவுக்கு உனக்கு சமாதானம் பெருகும். கிருபைனா என்னன்னா, இந்த இடத்துல என்னன்னா, கிருபை எப்படி பெருகும் அப்படின்னா, கிருபைனா ஒண்ணும் கிடையாது. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், பக்கம் அல்ல, பட்சத்தில் இருக்கிறார். தேவன் எனக்கு ஆதரவாக இருக்கிறார், தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார், தேவன் என்னோடு எனது சார்பாக இருக்கிறார், எனக்கு அனுகூலமாக இருக்கிறார், எனக்கு ஆதரவாக இருக்கிறார். இதெல்லாம் தான் கிருபை. இதெல்லாம் என்னதுங்க? கிருபை. நம்ம கீழே விழுந்தோன்னா என்ன யோசிப்போம்? ஆண்டவர் ஏன் என்ன தள்ளி விட்டாரு? ஆண்டவர் ஏன் என்ன தள்ளி விட்டாரு? கிருபைக்கு எதிரானது தேவன் எனக்கு எதிரே இருக்கிறார், தேவன் எனக்கு எதிராக இருக்கிறார், தேவன் எனக்கு விரோதியாக இருக்கிறார்
அப்படி பார்க்கிற பார்வை இருக்குல்ல, இதுதான் கிருபைக்கு எதிரான பார்வை. கிருபைக்கு எதிரான பார்வை. எனக்கு ஏங்க ஆண்டவர் வந்து வியாதியை தரணும்? இப்ப இவங்க எப்படி பாக்குறாங்க? இப்ப இவங்கள்ட்ட போய் ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார் அப்படின்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அதே தந்ததை யாருதான். அதனால அந்த அப்ப நீங்க 1000 தடவை சொன்னாலும் அது பண்ணாது. ஏதாவது துக்க காரியம் நடந்துச்சுன்னா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஆண்டவர் தான் போட்டு தள்ளினதே. அவங்கள்ட்ட போய் ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவார்னா அது அவங்களுக்கு எப்படி இருக்காது? பொருள்படாது. ஏன்? கடவுள் தான் அந்த நஷ்டத்துக்கு காரணம்னு நினைக்கிறாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுளை அறியும் பொழுதுதான் அவர் நம்ம மீது கிருபையா இருக்கிறார், அவர் கிருபை உள்ளவருங்கிறது நம்மளுக்கு புரிய வரும். எனக்கு ஏன்பா இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற? ஜெபமே என்னதுதான், எனக்கு ஏன்பா இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற அப்படிங்கிறவங்களுக்கு ஆண்டவர் வேற எப்படிப்பட்ட செய்தி அவங்க கேட்டாலும் அதை அவங்களுக்கு பெருசா என்ன பண்ணாது, உள்ள போவாது. ஏன்னா ஜெபம் எப்படி ஓடிட்டு இருக்கு, எனக்கு ஏன் கஷ்டத்தை தர, இவ்வளவு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் எனக்கே ஏன் தர, பக்கத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, உங்களுக்கு அட்ரஸ் தெரியாதா, நான் தான் கிடைச்சேனா, நான் தான் கடவுளை குறித்த, ஏன்னா கடவுளை குறித்த என்ன கிடையாது, சரியான என்ன கிடையாது, அறிவு கிடையாது, ஆனா பக்தியா இருப்பாங்க. நம்ம என்ன பழைய இதுலயே இருக்கிறோம், நம்ம விட்டு வந்த மார்க்கம் கடவுளை அறிஞ்சுக்கணும்னு எனக்கு எங்கேயா டிமாண்ட் பண்ணிச்சா நம்மள? கடவுளை அறிய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம முன்பாக வைத்ததா? கிடையாது. பக்தி ஆயிரு, அது போதும். வீட்டெல்லாம் கழுவி விடு, சாம்பிராணி போடு, குழி. பக்தியை கெட்டது காரணம் நீங்க அங்க அறிய முயற்சி பண்ணீங்கன்னா, அப்படிங்கிறதுனால அந்த பக்தி கமலத்திலேயே நம்மளை என்ன பண்ணிக்கணும், வச்சிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. கவுடிங்க, ஒரு முறை ஒரு வாலிபன் அவன் வேதாகம கல்லூரிக்கு போகும் பொழுது அவனுடைய பாஸ்டர் சொன்னாராம், நான் சொல்ற வரைக்கும் நீ எங்க போகக்கூடாது, பைபிள் காலேஜ் போக கூடாது. பைபிள் காலேஜ் போறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நீங்க நானா தான் என்ன சொல்லியிருப்போம்? அவன் சொன்னானா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக வீட்டை விட்டு துரத்தப்பட்டு பெட்டி படுக்கையோடு அவன் கிராமத்திலே முதலாக ரட்சிக்கப்பட்ட நிச்சயத்தோடு 18 வயசுல பெட்டி எடுத்துட்டு என்ன பண்ணலாம், வெளியே வரலாம். அவன் விசுவாசத்தை பாருங்க. படுக்க இடம் இல்லை, அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு ஒயின் ஷாப்ல போய் படுக்கிறான். அங்க வாச கூட்டுறவன் தண்ணியை தொளிச்சு எழுந்திரிச்சு, யாரா நீனோன்னு, இந்த மாதிரிங்க நான் வெளியே வந்துட்டேன்னு. அப்புறம் இங்க ஏதாவது வேலை இருக்குடா செய்யறியா, சரி வேலை செஞ்சா 2 வேளை புரோட்டா கிடைக்கும். எங்க? ஒயின் ஷாப்ல. இவனுக்கு ஏற்கனவே சுவிசேஷத்தை அறிவித்து இவனை ரட்சிப்புக்குள் நடத்தின அந்த கல்லூரி ஆசிரியருக்கு தெரிய வருது, இவன் இந்த மாதிரி எங்க போய் படுத்து கிடக்கலாம், வீட்டை விட்டு துரத்தப்பட்டான், போறாரு. இதுக்காகவா உனக்கு ஆண்டவரை பத்தி சொன்னேன், இங்க வேலை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அவனை மறுபடியும் வெளியில கூப்பிட்டு வந்து அவனுக்கு என்ன பண்றாரு, ஒரு சபையில கொண்டு போய் சேர்த்து விடுறாரு. இங்க போ, இங்க வேலையை பார்த்து. அப்ப இவனுக்கு கடவுளை அறிய வேண்டும்ங்கிற ஆவல், ஊழியத்தை தான் ஒப்பு கொடுத்துருக்கான், கடவுளை அறிய வேண்டுங்கிற ஆவல் இருக்கு. ஒரு யூஜி கூட பண்ணிட்டான். இருக்கும்பொழுது அவன் பாஸ்டர் இப்படி சொல்றாரு. இப்ப சொன்னா, நீ என்னை முட்டாளா இருக்க வேண்டும் அப்படின்னா நான் எங்கேயே முட்டாளா இருந்திருப்பேன், நான் விட்டு வந்த மார்க்கத்திலேயே நான் என்னவா இருந்திருப்பேன், இங்கு வந்தும் நான் முட்டாளா இருக்கிறது, நான் எங்க முட்டாளா இருந்திருப்பேன், அங்கேயே பஜனை பாடிட்டு இருந்திருப்பேன். ஒன்னே ஒண்ணு சொல்லு, நான் வேதாகம கல்லூரிக்கு போய் ஆண்டவரை அறியக்கூடாது அப்படிங்கிறது வேதத்துல இருந்து என்ன காட்டு, ஒரு ரெஃபரன்ஸ் காட்டு, நீ சாகிற வரைக்கும் நான் அவன் கூடயே இருக்கேன். நான் அப்படி இருக்கா பைபிள்ல? அப்படி இருக்கா? இல்ல. ஒன்னும் சொல்லைங்க, பெட்டி எடுத்துட்டு போனா, பெங்களூர்ல படிச்சான், 3 வருஷம் படிச்சான், கோல்டு மெடலிஸ்ட். யாருங்க? கோல்டு மெடலிஸ்ட். இது ஒரு கதை, கவனிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்த அறிவல்ல, அறிகிற அறிவினால் உங்களுக்கு என்ன பெருகணும், கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அப்ப தேவ சமாதானத்தையும் தேவ கிருபையையும் யாரே பெருக்கிக் கொள்ள முடியும்? யாரே பெருக்கிக் கொள்ள முடியும்? நானா? நானா? சமாதானம் குறைஞ்சிச்சுன்னா நீங்க அதை பெருக்கிக்க முடியுமா? முடியுமா சிஸ்டர்?
பரிகைக்கு முடியுமா? சபைக்கு வரணுமா? சபைக்கு வரணும், சமாதானத்துக்காக இல்லை, தேவனை அறிந்து கொள்வதற்காக. சபைக்கு எதுக்கு வரணும்? இது கோயில் கிடையாது. தேவனை அறிந்து கொள்வதற்காக எங்க வரலாம்? பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணா சமாதானம் வருமா? அப்படி கிடையாது. தேவனை அறிந்து கொள்வதற்காக யாரோ ஒருத்தர் என்ன பண்ணலாம், வரலாம். ஆனா நீங்க போதிக்கிறது புரியணும்னா நீங்க முதலாவதாக என்ன பண்ணணும்? வேதத்தை என்ன பண்ணிருக்கணும்? வாசிச்சிருக்கணும். இல்லாட்டி ஒட்டுமா? ஒட்டுமா? ஒட்டாது. நீங்க இந்த நான் கிரிக்கெட் போட்டோம்னா எங்க வீட்டில் மாற்றவே மாட்டோம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அப்ப ஏற்கனவே இடையில டிவி பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல? ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப என்னன்னா வேற வழியே இல்லை. டிவி பார்த்து பழக்கானவங்க என்ன பண்ணுவாங்க? பார்க்காம இருக்க முடியாது. அப்போ நாங்களும் ரிமோட்டை கொடுக்குற மாதிரி இல்லை, டிவியும் பார்க்காம இருக்க முடியாது. அதனால உட்காந்துருவாங்க. சரி கிரிக்கெட்டையாவது என்ன பண்ணுவோம், பார்த்து தொலைவோம். அவன் 6 4 அடிச்சான்னா நாங்கள் அவ்வளோ துள்ளுவோம், ஆடுவோம். அவுட் ஆனானா தலையில கையை வச்சு என்ன பண்ணுவோம், துள்ளுவோம். இவங்க பேசாமையே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன அது புரியாது. ஆனா டிவி பார்க்காம இருக்க முடியுமா? முடியாது. அப்படியே பழகியாச்சு. அதனால அப்ப என்ன பண்ணணும்னா, இன்னும் பக்கத்துல இப்படி உட்காந்துருக்காங்களே, நம்ம உற்சாகத்தையும் கெடுக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லி கொடுக்குறது. இந்த பாரு, அந்த லைன் இருக்கு பாரு, வெள்ளை கயிறு, அதை தாண்டிடுச்சுன்னா 4, அதை தாண்டிடுச்சுன்னா 4. இப்போ இவங்க ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா, அடிக்கடி ரிமோட்டை கொடுக்க மாட்டாங்க. 10 மேட்ச் இன்னும் இருக்கு, இன்னும் 10 நாள் ரிமோட்டு வராது. சரி கற்றுக்கிட்டோம்னா கொஞ்சம் குறைஞ்சபட்சம் அப்படி நிறைய பேரை கிரிக்கெட் கற்றுக் கொடுத்து அவங்கள பார்க்க வைக்கிறது. உங்களுக்கு புரியுதா? கற்றுக் கொடுத்து பார்க்க வைக்கிறது. அப்போ இங்கே இப்படியே உட்காந்துருக்கிற ஆட்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சமாக நீங்கள் கடவுளை கற்றுக்குங்க. கொஞ்சமாவது என்ன பண்ணணும், கடவுளை என்ன பண்ணணும், கற்றுணும். கொஞ்சமாவது கற்றுக்கிட்டேன்னா தான் அட்லீஸ்ட் என்ன சொல்ல வரேன், எந்த இடத்துல சிரிக்கிறேன், எந்த இடத்துல என்ன சொல்ல வரேங்கிறத என்ன பண்ணணும், புரியும். தேவனை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் பெருக கடவுது. நான் ஜெபம் பண்றேன் பாருங்க, எவ்வளவு பெரிய அப்போஸ்தலன். நான் சொல்றேன் உனக்கு சமாதானம் உண்டாக கடவுது. அப்படி சொல்லல. தேவனை நீ எந்த அளவுக்கு அறிஞ்சுக்கிறியோ அந்த அளவுக்கு என்னதுங்க, ஏங்க நாங்க கடவுளை அறிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா, அதுக்குதான் முன்னாடியே சொல்லிட்டாரு, எனக்குள்ள இருக்க விசுவாசம் தான் உனக்குள்ளேயும் இருக்கு, எனக்குள்ள இருக்க விசுவாசம் தான் உனக்குள்ளே இருக்கு. அப்ப எதுக்குங்க ஊழியக்காரன் அப்படின்னா, அதை சொல்லி தரதுதான் ஊழியக்காரன். எனக்குள்ள இருக்கிற விசுவாசமும் உனக்குள்ள இருக்கிற விசுவாசமும் ஒண்ணுதான். அது எதிலே ஒன்று, தரத்திலே ஒன்று, தரத்திலே ஒன்று. விசேஷமான விசுவாசம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ரட்சிக்கிற விசுவாசம், சொல்லுங்க, ரட்சிக்கிற விசுவாசம். அப்புறம் நம்ம வளர்றதுக்கு வாழ்வதற்கு விசுவாசத்துக்கு அளவு இருக்கு. ஆனா ரட்சிக்கிற அடிப்படையான விசுவாசம், எல்லாத்துக்கும் பைபிள் புரியணுமானா எல்லா விசுவாசிகளும் கண்டிப்பா பைபிள் புரியணும். எல்லா விசுவாசிகளும் பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஆற்றலை விசுவாசத்திலே பெற்றிருக்கிறார்கள். எல்லா விசுவாசிகளுக்கும் நித்திய ஜீவன் உண்டானா எல்லா விசுவாசிகளுக்கும் நித்திய ஜீவன் உண்டு. சரியா? 3வது வசனம் வாசிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறினதும் அன்றி. ஏற்கனவே 2 வசனத்துல வாசித்த ஒரு சொற்றொடர் 3வது இந்த வசனத்துல வருது. என்னது கண்டுபிடிங்க? அறிகிற அறிவு. அப்ப இன்ட்ரடக்ஷன்ல என்ன பேசுறாரு ஜனங்களுக்கு? அவருடைய மெசேஜோடைய இன்ட்ரடக்ஷன் என்னன்னா, கடவுளை நீங்க அறியணும், கடவுளை என்ன பண்ணணும், நீங்க அறியணும். ஏன்னா சபையை நிறைய பேர் பூந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவனை மாற்ற முடியுமா? முடியாது. என்னையா சொல்லியிருக்கனா, எங்கேயும் போகாதீங்க நீங்க, அப்படி சொல்லியிருக்கனா, இப்படி சொல்லியிருக்கனா, எங்கேயும் யாராவது 2 வந்து கேட்டாங்கன்னா தாராளமா போங்க. ஏன் எங்கேயும் போகாதீங்க அப்படி சொல்லியிருக்கேன் என்னைக்காவது? தாராளமா போங்க, போய் பாருங்க. நிறைய கோளாறான ஆளுங்களையே கொண்டு வந்து விடுறதே எதுக்குதான்? ஜனங்களுடைய பல்சை பார்க்கணும், ஜனங்களுடைய பல்சை பார்க்கணும். கவனிங்க,
ஆண்டவரை எந்த அளவுக்கு அறியறீங்களோ அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள என்னவும் பெருகும், வல்லமையும் என்ன பண்ணும், பெருகும். வல்லமைனா என்னது? இப்படி ஆடுறது இல்ல. வல்லமைனா என்னது? 3 பேர் சேர்ந்துட்டு பிடிக்கிறாங்க போது பிடிக்க முடியல, அவ்வளோ வல்லமை. ஆமா, அது எத்தனை ஆவி உள்ள இருக்குன்னு தெரியல. அப்படி பாத்துட்டீங்களா? பாத்துறீங்களா? கத்துனா சவுண்டே மாறிடும் சில ஆட்களுக்கு. எவ்வளவு வல்லமை! ஆமா, ஒத்துக்கிறேன். உள்ள எத்தனை பிசாசு இருக்குன்னு தெரியாதுல்ல. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படி அந்த கத்துவது தான் அது அமானுஷ்யம். அந்த டோனே மாறிடும் சில பேர்த்துக்கு. ஆனா அது அவங்க பரிசுத்தாவியா நினைப்பாங்க. அதெல்லாம் என்னது? வல்லமை. உன்னை கத்தி பாட வைத்த வல்லமை, ஒத்துக்கிறேன். உன்னை கத்தி உருள வைத்த வல்லமை. கொஞ்சமாவது உன் வாழ்க்கையில இருக்க வேணாமா? கொஞ்சமாவது உன் வாழ்க்கையில இருக்கணும்ல. அது அப்புறம் எந்த வல்லமை அது? இந்த வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாத வல்லமை, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பிரயோஜனம் இல்லாத வல்லமை. இந்த வல்லமை தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. தேவனிடத்திலிருந்து வந்தது, நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த வல்லமை உங்களுக்கு வாழ்க்கையிலே பிரயோஜனத்தை கொண்டு வரவில்லையோ, எந்த வல்லமை தேவனிடத்திலிருந்து வருகிற எந்த வல்லமை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, அதாவது தேவனுக்கு உகந்ததாய் உங்களை மாற்றவில்லையோ, அந்த வல்லமை எங்கிருந்து வந்தது கிடையாது, தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட வல்லமையை நிறைய பேர் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பிசாசின் மூலமா அதை என்ன பண்ணியிருக்காங்க, பெற்றிருக்காங்க. ஆனா நல்ல விசுவாசி அப்படின்னா அவர்களுக்கு ஒரு திவ்ய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனை அறிந்ததின் மூலமாக, ரட்சிக்கப்படுகிறதின் மூலமாக, தொடர்ச்சியாக தேவனை அறிந்து கொண்டே இருக்கிறதின் மூலமாக அவங்களுக்கு என்ன வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு? தேவனுடைய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வல்லமை எதுக்கு போதும்? இந்த வாழ்க்கைக்கும் தேவபக்தியாய் வாழ்கிற ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் போதுமானது. எல்லாம் சொல்லுங்க. தேவபக்தியாய் வாழக்கூடிய ஆன்மீக வாழ்விற்கும் போதுமானது. எல்லாம் வல்லமையை தந்துட்டார் அப்படின்னு இருக்கா, வல்லமையை தருவார்னு இருக்கா? இப்ப வல்லமை தேவை தேவான்னு பாடலாமா? வல்லமை தேவான்னு பாடலாமா கூடாதா? ஏன்னா என்ன சொல்றாரு? அறிகிற அறிவின் மூலமாக. அப்ப இன்னும் அறியணும்னா அது கரெக்ட். வல்லமை, அப்ப வல்லமை நீங்க கேட்டு பெற்றிருக்க முடியுமா? வல்லமையை கேட்டு பெற்றுக்க முடியுமா? தேவனை அறிவதின் மூலமாக தான் பெற்றுக்க முடியும். தயிர் தனியா வருமா? சொல்லுங்க. தயிர் தனியா வருமா? வராது. எப்படிதான் வரணும்? கடைஞ்சாதான். நான் சொல்ல புரியுதா? முதல்ல 2 இதுல தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகத்திலே ஆரம்பிச்சிட்டார், போதிக்க ஆரம்பிச்சிட்டார். நாலாவது வசனம் வாங்க. இச்சையினால், எல்லாம் சொல்லுங்க. உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. அவைகளினாலே அப்படின்னு என்ன சொல்றாரு? இந்த 4 வசனத்திற்குள்ளேயே அருமையான அப்படிங்கிறதோட சேர்த்து 2 காரியத்தை பேசுறாரு. முதல் வசனத்துல என்ன வருது? அருமையான விசுவாசம். 4வது வசனத்துல என்ன வருது? அப்ப 2க்கு என்ன உண்டு? கனெக்ஷன் உண்டு. 2க்கு என்ன உண்டு? தொடர்பு உண்டு. அப்ப கவனிங்க, என்ன சொல்றாரு? எங்களை போல் அருமையான விசுவாசத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அப்படிங்கும் பொழுது விசுவாசத்துல என்ன கிடையாது? ரட்சிக்கிற விசுவாசத்துல என்ன கிடையாது? வேறுபாடு இல்ல. ரட்சிக்கிற விசுவாசத்துல என்ன கிடையாது? வேறுபாடு இல்ல. சரி, ரட்சிக்கிற விசுவாசத்திலே வேறுபாடு இல்லைங்கும் பொழுது அந்த விசுவாசத்திற்கு உள்ளேயே நாம் தேவனை அறிகிற அறிவின் மூலமாக கிருபையும் சமாதானமும் நமக்கு பெருக முடியும். அருமையான அந்த விசுவாசத்தின் மூலமாக நமக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 4வதுல சொல்றாரு, இச்சையினாலே உலகத்திற்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்களும் நமக்கு
கொடுக்கப்பட்டிருக்கு. எதுல அப்ப விசுவாசங்கிறது பேக்கேஜ். விசுவாசங்கிறது என்னது? பேக்கேஜ். அந்த அந்த பேக்கேஜுக்குள்ளேயே எல்லாம் வருது. என்னென்னலாம் வருது? வல்லமை வருது, ஜீவன் வருது, தேவ பக்திக்கு தேவையானது எல்லாம் உள்ள வருது, வாக்குத்தத்தங்கள் வருது. வாக்குத்தத்தங்கள்லாம் எதை சொல்றாரு? வசனம். வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்ப கொடுத்தாரு? 1ஆம் தேதி கொடுத்தாரா? 1ஆம் தேதி கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமா 4000 வருஷமா ஊழியக்காரர்களை அனுப்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு? கொடுத்துட்டு இருக்காரு. கவனிங்க, அப்ப எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விசுவாசத்தின் மூலமாக எல்லாமே கொடுக்கப்படும். இப்படி விளங்கும் பாருங்க. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஒரு வேலைக்கு சேர்றீங்க. வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவீங்க? யாருங்க அது? யார் சொன்னது? வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவீங்க? வேலை கிடைச்சி டெவலப் ஆகிட்டே வரீங்க. வேலை கிடைச்சா வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? வேலை கிடைச்சிருச்சு. கவனிங்க, இப்போ வேலை கிடைச்ச உடனே அப்புறம் என்ன சொல்றாங்க? வேலை கிடைச்சதுனால உங்களுக்கு வந்து குவார்டர்ஸ் கொடுக்குறாங்க. சில வேலைகளை என்ன கொடுக்குறாங்க? வேலை கிடைச்ச உடனே என்ன பண்ணுவாங்க? குவார்டர்ஸ் கொடுப்பாங்க. சில வேலையில என்ன பண்ணுவாங்க? 2 வீலர் கொடுக்குறாங்க. சில வேலையில என்ன கொடுக்குறாங்க? கார் கூட கொடுக்குறாங்க. இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேலை தான் கிடைச்சிச்சு, அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? 2 வீலர் கொடுத்துருவாங்க, குவார்டர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் என்னன்னா, அது வரைக்கும் அவனுக்கு ஒரு அடையாளமே இல்லாமல் இருந்திருக்கும். அது வரைக்கும் அவனுக்கு என்ன இருக்காது? போலீஸ்காரன் நிப்பாட்டி எங்கப்பா போயிட்டு வர, யாரு நீ அப்படின்னு அப்படியே முழிப்பான். சரி நில்லு, கொஞ்சம் நெல் அப்படிமா. அப்புறம் கவனிங்க, அவனுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. நீ இன்னாருங்கிறதுக்கு உனக்கு என்ன உண்டு? ஒரு ஐடி கார்டு. எங்க வேலை, நீங்க யாரு, எங்க போயிட்டு வரீங்கன்னா, இந்த இடத்துல என்ன பண்றேன்? வேலை பார்க்குறேன். இந்த இடத்துல என்ன பண்றேன்? வேலை பார்க்குறேன். அப்புறம் என்ன கொடுப்பாங்க? இவனுக்கு கிடைச்சது என்னது? வேலை. இவனுக்கு கிடைச்சது வேலை. ஆனா இந்த வேலையின் மூலமாக இவன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே வந்துருச்சு. கவனிங்க, இந்த மாதிரி தான் நீங்கள் விசுவாசியாக இருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்க கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு வெளியே எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் பேதுரு எழுதுறார்.